நான் நடிச்சது கேலி சித்திரம் மாதிரி இருக்கா? நடிகை வரலட்சுமி இப்போ ரொம்பவே டென்ஷனா பேசிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதியுடைய மகனான சூர்யா உடைய பீனிக்ஸ் திரைப்படம் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படம் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகி மக்களிடத்துல கலவையான விமர்சனமே பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை பத்தி நடிகையும் ரிவ்யூவருமான ஸ்ரீதேவி ஸ்ரீதர் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த போஸ்ட்ல விஜய் சேதுபதியுடைய மகனான சூர்யாவையும் பீனிக்ஸ் திரைப்படத்துல அவருக்கு அம்மாவா நடிச்சிருந்த தேவதர்ஷினியுமே டேக் பண்ணி இந்த திரைப்படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வில்லன்ஸ் எல்லாம் கேலி சித்திரம் மாதிரி இருந்தாலும் 2 மணி நேரம் படம் விறுவிறுன்னு போயிடுச்சுன்னு அவங்க கொடுத்திருக்க ரிவ்யூனால இப்போ வரலட்சுமி சரத்குமார் டென்ஷன் ஆகியிருக்காங்க. அவங்க போட்டிருக்க அந்த ட்வீட்டுக்கு பதில் அளிக்கிற விதமா வரலட்சுமி சரத்குமார் ஒரு ரிப்ளைவை கொடுத்திருக்காங்க. என்னுடைய பேரு நீங்க மறந்திருந்தீங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்னுடைய பேரு வரலட்சுமி சரத்குமார். எனக்கு தெரியும் நான் உங்களுடைய டாப் 3 ஃபேவரட் கிடையாதுன்னு. பட் நீங்க என்னையும் டேக் பண்ணியிருந்திருக்கலாம். எப்படி கேரிகேச்சர் மாதிரி நடிக்க கூடாதுங்கிறத நீங்க எனக்கு நடிச்சு காட்டியிருக்கலாம். ஏன்னா கேரிகேச்சர் மாதிரி நடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நடிப்பு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வரலட்சுமியுடைய இந்த கோமான ரிப்ளைவுக்கு ஸ்ரீதேவி ஸ்ரீதரும், நடிகர்கள் இப்படி கேலி சித்திரமா மாறுறதுக்கு அவங்க காரணம் கிடையாது, அவங்கள நடிக்க வைக்கிற டைரக்டர் தான் காரணம். ஒரு டைரக்டர் தான் ஒரு நடிகருடைய வில்ல புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கரெக்டா நடிக்க வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க உண்மையாலுமே திறமையான ஆக்ட்ரஸ் தான். அதை நீங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச திரைப்படங்கள்லயுமே நிரூபிச்சிருக்கீங்க. பீனிக்ஸ் திரைப்படத்துல உங்களோட சேர்ந்து 3 வில்லங்கள் இருந்தாங்க. அந்த கேரக்டர் எல்லாம் கத்திக்கிட்டே இல்லாம கொஞ்சம் ரியலா இருந்திருக்கலாம்னு நான் எதிர்பார்த்தேன். வரலட்சுமி நீங்களும் என்னுடைய ஃபேவரட் தான், அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு ஸ்ரீதேவி ஸ்ரீதரும் அவங்களுடைய ரிவ்யூக்கான பதில இப்போ வரலட்சுமிக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLB ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.